ஓ ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கான வீடியோ பார்க்க போறோம்ல நம்ம ராஜமௌலியின் அடுத்த பிரம்மாண்டமான படைப்பு வாரணாசின்னு டைட்டில் விட்டுருக்காங்க. நேற்றைக்கு அதுவும் வந்து ஐமேக்ஸ்ல ஷூட் பண்ண கேமராவாம். ஐமேக்ஸ் நிறைய ராஜமௌலி சொல்லி அந்த ஸ்கிரீனே ஐமேக்ஸ்ல நேற்று டெய்லர் விட்டுருந்தவங்க தெரியுமா? அந்த எவென்ட்ல ஐமேக்ஸ் என்னென்ன விளங்கப்படுத்தி தெரியாத ஆட்களுக்கு சொன்னேன், குறிப்பா தெரியாத ஆட்களுக்கு விளங்கப்படுத்தி அதுலயே அந்த போட்டு காட்டினேன். அந்த டீல அந்த மேலே தெரிந்தானே அந்த சினிமா ஸ்கோப் இல்லாமல் மேலே ஃபுல்லாக இருக்கும். அதான் ஐமேக்ஸ் தியேட்டரில் போய் பார்க்கணும் கட்டாயமாக, அப்போ தான் பிரம்மாண்டம் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். அதாவது அது அந்த டைட்டில் டீசர் மோஷன் போஸ்டர் மாதிரி இதை விட்டு நான் நிற்கிறேன். நான் ஃபுல்லாக பார்க்கல, அந்த அது மட்டும் பார்க்கணும், ஓப்பனிங் மட்டும். வாங்க போய் பார்த்துருவோம். எங்களோட பிருத்திவிராஜ் வேற வில்லன் லுக்கில் இருக்கிற அது இந்த டீசரில் வருதோ இல்லையோ தெரியல. வாங்க போய் பார்ப்போம். ஓ பாகுபலி ஆறாரா வாரணாசி 500 பவுண்ட் சி கிறிஸ்துவ 500. ஓஹோ, என்ன பேரு? கடவுள் வாராரா? கல்லு சாம்பவி இந்த சாம்பவி உருவாகிறா. கைலாசம் ரோஸ் ஐஸ் சீல் அந்தார்டிகா கண்டம் மோஷன் போஸ்டர் ஆனா வா அந்தார்டிகா ஆனா இன்சைட் உள்ளுக்க. ஓ மியூசிக் நல்லா இருக்கு. போட் ஒன்று கிடக்கப்பா. போட்டா ஆப்பிரிக்கா இல்ல இடத்தையும் காட்டுறாங்க, முக்கியமான இடம். வராங்க பாராசூட்ல பாருங்க. ஓ ரான்சிசன் என்ன மாதிரி இருக்கு. ஓ மை காட், நீர் யானை புலி செம்மையா இருக்குது. ஓ ரெட்டா காட்டுவாங்களா? யா குகை கேவ், ஏதோ ஒரு கேவ். ஒவ்வொரு அவதாரங்களை சொல்றாங்களா? பாத்து அவ பத்திராளிகள் 700 பிசி. லங்கா நகரம் இதா ஸ்ரீலங்காவா? ஹனுமான் தானே? ஹனுமான் மரத்தை சஞ்சீவினி மரத்தை பிடிங்க வரையில. ஓ வாவ், விசுவல் செம்மையா இருக்கு. எவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஓ ராமன் மியூசிக் வாவ், அம்பு எழுதுறவ ராவணன். அது ராவணன் என்னப்பா? மணிகர்ணிகா ஷார்ட் வாரணாசி லாஸ்டா வாரணாசில ஆச்சு. மணிகர்ண ஷார்ட். ஓ நான் அகண்டா நினைச்சேன். அகண்டா. ஓ ரியாக்ஷன் நல்லா கொடுக்குறாரா? நல்லா இருக்கு. அந்த 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 மோடி இருக்கிற முகத்துல. காளையா எருமையா பசுவா? ஓ வாரணாசி அந்த இடம் காசி என்ன சிவன் மாதிரி காட்டிட்டாங்களா? இந்த மியூசிக் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அழகா இருக்கிறாங்க. முடி வளர்த்துக்காரு பாத்தீங்களா? அந்த இதை பாருங்க, இந்த ரைட்ல இந்த கண்டுபிடிச்சேங்க. ரைட்ல நான் கண்டுபிடிச்சேன். என்ன அந்த வாரணாசி இடத்தை போட்டிருக்காங்களா? இடத்துல வில்லம்பு. எதுங்க வில்லம்பு? இந்த இது அந்த உலகம் வில்லு மாதிரி இருக்கு பாருங்க. அம்பு கீழே இருந்து போகும் பாருங்க. ஓ மை காட், வாவ். இது அந்த டைட்டில்ல இருக்கு முன் தம்ப்நெயில். இந்த ஓ வில்லம்பு. ஆனா அது வில்லம்பு இல்ல, அந்த ஏதோ ஒரு மீனிங் போல வேர்ல்ட். அத நான் பாக்க வில்லம்பு மாதிரி இருக்கும். அந்த பொண்டே நல்ல கிரியேட்டிவா செய்யிருக்காங்க. உண்மையாவே இந்த சூலத்தோட வர சிவனா இல்ல ராமன் சம்பந்தமான கதை. நான் நினைக்கிறேன் இல்ல அந்த நிறைய இடங்கள் காண்பிக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு கடவுள்கள் உதித்த இடங்களோ ஏதோ சம்திங் ஏதாச்சும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயமா இருக்கலாம். என்ன
ஒரு பெரிய விஷயத்தான் கையில் எடுத்திருக்கேன் கடவுள் சம்பந்தமானது. நிறைய பேர் சங்கி கதை என்று சொன்னாலும் அது வந்து சங்கி இந்த கதைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு தெரியல. அந்த இந்தியால ஒரு மதம் சார்ந்தவங்க அப்படி சொல்ற ஹிந்து மதங்கள் சார்ந்தாக்குது அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அதை தெரியாண்டா. நாங்க இங்க அப்படி எல்லாம் இல்லை. அப்ப இது உண்மையாவே ஒரு விஷுவலா உண்மையாவே நல்ல கிரியேட்டிவா நல்ல இதா இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரேம் ரெண்டல் போடவே 30 ஹவர்ஸ் இருந்தது. ஒரு ஃப்ரேம் ஏதோ வருஷக்கணக்கா ரெண்டல் போட்டு எடுத்துதான் இது சொன்னதுதான். விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் அதை சொல்லியிருக்கேன். அந்த இதில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன உண்மை பொய்யா தெரியாது. நீங்க அது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாவே அவரோட லுக் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கு. எங்கட மகேஷ் பாபு ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்குது. ஏதோ சொல்ல வாரார். அது என்ன இருக்கு அதோட கால மாடல சும்மா பாஞ்சு வார கொஞ்சம் ஒரு அகண்டா லுக் சாயல் இருந்தாலும் அந்த இதுல சூலத்துல. ஆனா இது எங்கட ராயமோலியோட படம்ன்றதை நாங்க மனசுல வச்சுக்கொண்டு அகண்டால இருந்து வெளியில வந்து இது ராஜமௌலியோட படமா பார்ப்போம். வாரணாசி எனக்கு என்னமோ ராஜமௌலி அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி நிறைய பாட்டா எடுத்து இதை கொண்டு வந்து சேர்த்திருப்பாரோ இல்ல இது 1 2 3 வேற போகுது. ஏன்டா பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு. ஏன்டா பார்க்க தெரியும். ஏதோ 1000 கோடி பட்ஜெட்னு நினைக்கிறேன். பட்ஜெட் கூட பட்ஜெட் கூட கோடி அடிக்கணும். எங்கட காந்தார்ல இதுதாங்க பார்த்தேன். கொஞ்சம் பட்ஜெட்ல வேற லெவல்ல அந்த விஎஃப்எக்ஸ் யாரும் அடிச்சு கொள்ளையலாது. அந்த இவர் செய்வார் ராஜமௌலி. விஎஃப்எக்ஸ் மெனக்கட்டு செய்வார். இந்த பாகுபலியிலேயும் பாருங்க ஒரு மாடு சீக்வன்ஸ் மாட்டு தலையில கொம்பெறிஞ்சு அதெல்லாம் செம்மையா இருக்கு விஎஃப்எக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் அவதாரமோ ஏதோ சம்திங் போல. இது வந்து அதான் ராம சம்பந்தமான இல்லாட்டி சிவன் ராமன் எல்லாம் ஒரு அவதாரம்னு சொல்றது ஒரு ஸ்டோரியில சொல்றவ மாடை காட்டியிருக்குது. மாடு பசு வந்து பசு காட்டி இருக்கு. மற்றது அந்த தலை பசுதானப்பா திமிழ் இருக்கா அப்படிதான் காட்டுற சிவன் வாகனம் சொல்ற பசு நந்தி சொல்ற நந்தி நந்தி எங்கட இதுலயும் வந்துருக்கு. எந்த படம் நந்தி ஒரு வருமா காந்தாரிலே நந்தி சிவன் அடையாளமா காட்டிப்பான். அதே மாதிரி இதுலையும் காட்டிக்காங்க. வாரணாசின்றதே ஒரு சிவன் கைலாயம் என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கிற இதுதான். ஓகே அது எல்லாமே சிவன் சம்பந்தமானதா இந்த படம் பெறப்போகுது. ஒரு இதா ஒரு என்ன சொல்றது எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குதோ இல்லது மதவாதம் இதவாதம் வந்து பிரிஞ்சு போகுதோ புறத்திருந்தா பார்க்கணும் அப்படின்னு ராஜமௌலி கைவிட மாட்டா. துறத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி. வேற ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டான். கீரவாணியை மிஸ் பண்ணிட்டான். கீரவாணி தெரிந்தான அவர் நேஷனல் வின் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். நாக்கு முக்கு நாக்கு என்ன பாட்டு இது என்ன அந்த பாட்டுக்கு நாட்டுக்கட்டையா நாட்டுக்கூத்து நல்லா இருக்கு. சைலண்டா இருந்து மியூசிக் அந்த ஒரு அவர் வந்து கேன் சிம்மர் மாதிரி எங்கட இதுல அந்த இந்தியால வந்து அவர் கீரவாணி கேன் சிம்மர் அப்படி ஹாலிவுட்ல இருக்காரோ அதே மாதிரி அந்த பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த என்ன சொல்றது பெரிய அந்த ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நல்ல வேற அவருக்கு கொடுத்துருப்பார் ராயமௌலி. இந்த கேன் சிம்மர் படத்தை காட்டி இதே மாதிரி வெரோனமன் எல்லாம் கொடுத்துருப்பார். கேன்சிமரை கிட்ட போயிடலாம். அடுத்த பிருத்திவிராஜ் நான் காட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டேன். பிருத்திவிராஜ் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். பிருத்திவிராஜ் வந்து இதுல வில்லன் நடிக்கிறார். அதுவும் அந்த அவர்கிட்ட கதர்ல ஒரு இருந்த மாதிரி என்ன சொல்ற ஸ்பைடர்மேன்ல வர இந்த காலையில டாக்டர் மாதிரியும் இந்த படத்துல 24 படத்துல வர சூர்யா வில்லன். சூர்யா வருவார். வில்லன் இல்ல அந்த கண்டுபிடிச்ச சூர்யா வில்லன் தான். அப்ப அவர்கிட்ட கெட்டப்ல இருக்கிற மாதிரி இருக்குது. பாப்போம். ஆனா இது வித்தியாசமா இருக்கு. அதாவது சக்திகளுக்கு இடையிலான ஒரு மோதல் தான் இந்த மூவி என்ற மாதிரி தெரியுது. இது வந்து புது இதையும் காட்டுறாங்க. அது அதப்ப அது என்ன பாருங்க எத்தனையோ ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி இவர் வந்து நார்மலா தான். இது வந்து இந்த படமா நீங்க சொன்ன மாதிரி என்ன படம் இப்ப சொன்னீங்க மாவீரன் மாதிரி தான். பழைய ஜென்ம அந்த இதுகள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண முன்னால போஸ்டர் பார்த்த உடனே அப்படித்தான் இருந்தது மாவீரன். ஏன்னா அவர் நார்மலா தான் பாரு சேட்டெல்லாம் மாதிரி நார்மலா இருக்கு. வாகனம் தான் எருமையில அந்த சூளம் ஒருத்தன் வார ஒருவேளை அந்த ஃபைட்டுக்கான இருக்குமோ அது வந்து ஒருவேளை இது போஸ்டரை காணியும் செய்திருக்கலாம். எனக்கு என்னன்னா நான் படத்தை பார்த்தா தான் சொல்றேன். இப்பத்தைய மூவிஸ் அப்படித்தான் பெரிய இதா பிரம்மாண்டமா காட்டுவாங்க. கடைசியில போய் பார்த்தா யாரும் ராஜமௌலி அப்படி சொல்லலாது. நல்ல மூவிஸ் எடுக்கிற பெரிய ஒரு டைரக்டர் நிறைய சறுக்கலாம் தான். எனக்கும் அப்படி ஒரு மைண்ட் செட் வருதுதான். கொஞ்சம் பாப்போம் பொறுத்து பாப்போம் இந்த படம் அப்படி வருதுன்ட்டு. அதை விட எங்க பிருத்திவிராஜ் நடிச்சிருக்கிறாருன்றா அவர் ஏதோ பெரிய ஸ்டோரியா இருக்கணும். நல்ல ஒரு கேரக்டர் அவரே சொல்லிக்க. ஆனா இந்த காலையிலத்தோட வில்லன் ரோல் அது
அந்த மிஷினே ஒரு பவர் என்ன சூப்பர் ஹீரோ மூவி மாதிரியும் பெறும். சூப்பர் ஹீரோ கான்செப்ட் இந்த ஹனுமான் படம் பாத்தீங்களா, இந்த கடவுளையும் சூப்பர் ஹீரோ கான்செப்டையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி வில்லன் சைட்ல அந்த ஒரு விஞ்ஞான சயின்ஸ் சம்பி வர மாதிரி அப்படி இருக்கு. கடவுள் சயின்ஸும் அடி வர்ற மாதிரியும் இருக்கலாம். பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். நாங்கெல்லாம் இப்பவே ரீகார்ட் பண்றோம் நினைப்பாங்க பார்த்துட்டு யாருக்கு போறாங்க கமெண்ட்ல இந்த வீடியோ இதுக்கு இவ்வளவு பார்த்திருக்கே மாட்டாங்க, கொஞ்சம் பேரும் பார்த்திருப்பாங்க. பார்த்தாக்களுக்கு நன்றியை குறிக்கணும் இந்த இத்துடன் விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.